டின்னருக்கு என்னடா சட்னி அரைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்ப மாமா வர வழியில் பெரிய கொத்தமல்லி இலை கட்டு ஒன்று வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ இதை மட்டுமே வச்சு சூப்பராக ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். காம்பு போர்ஷன்லாம் போட்டு சட்னியில் அரைச்சோன்னா கொஞ்சம் லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் இலையாக வச்சு அரைச்சிக்க போகிறேன். இது ஆக்சுவலாக கொத்தமல்லி துவையல் தான் சொல்லுவாங்க. நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இன்றைக்கி சட்னியாக அரைச்சிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி உளுத்தம்பருப்பு, வரமிளகா, வெள்ளைப்பூடு, நம்ம கொத்தமல்லி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி கொஞ்சம் புளி உப்பு சேர்த்து போட்டு அரைச்சோன்னா இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். மார்னிங் வந்துட்டு நம்ம நைட் எடுத்து வச்ச காம்பு போர்ஷன், வீட்டில் மீதமாக இருந்தால் கொஞ்சம் காய் இது எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு சூப்பாக ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பேலன்ஸ் காயெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி சூப்பு பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணிடணும். இந்த காயெல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கணும். சம்டைம்ஸ் இதில் புழுவெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொத்தமல்லி காம்பெல்லாம் ஆட் பண்ணி சூப்பு பண்ணுறது வந்துட்டு சூப் வந்து இன்னுமே டேஸ்ட்டாகவும் நல்ல அரோமாவோடு இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக மீதமாகிற காயில் ஹெல்தி அண்ட் டேஸ்டான வெஜ் சூப் வீட்டில் நம்மளே ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி. வாழ்க